ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சாட்டர்டே பார்த்தீங்கன்னா கோஸ் கூட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அப்பளம்லாம் இந்த வத்தல்லாம் பொரிச்சு வச்சுட்டேன், கலர் கலர் அப்பளம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயிரை வந்து முளைச்சி வருதான்னு சொல்லிட்டு ஹாட் பேக்கில் வச்சு மூடி வச்சு திறந்து பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு டவுட்டாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம் ஆல்ரெடி பொரிச்சு வச்சுட்டேன். இந்த கோஸ் கூட்டு செஞ்சோம் இல்லையா, அதில் வந்து கோஸ் அப்பள கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பளத்தை போட்டு கிண்டி விட்டு இதை மாதிரி எங்கள் அம்மா செய்வாங்க. இது மாதிரி பாட்டி செய்வாங்கடா, நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்து, இது செம்ம டேஸ்டியான ரெசிபி, எங்கள் அம்மாவோட ரெசிபி, நான் ஸ்கூல் படிக்கும்போது இதுதான் செஞ்சு தருவாங்க, இது நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு அப்பளம், இது அப்பளம் இல்லை, வத்தல், ஊறுகாய், கோஸ் அப்பளக்கூட்டு இதெல்லாம் வச்சு கொடுத்தேன். இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க பசங்கள்லாம். செம்ம டேஸ்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் குருவி ஒன்று வந்துனே இருக்கா, அதுக்கும் கொஞ்சோண்டு சைஸு கொஞ்சம் தண்ணி வச்சு விட்டோன்னே அதுவும் வந்து சாப்பிட்டுட்டே இருந்தது. நான் வந்து கொஞ்சம் வேகமாக வந்துட்டேன் போல், அதனால் ஜம்ப் பண்ணி ஓடிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் பார்த்திங்கன்னா டீயோட ரஸ்க்கு தொட்டு சாப்பிட்டுட்டு ஆனுவல் டேக்காக கிளம்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனுவல் டேக்கு போயிட்டு பார்த்தா கிட்ஸுக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரைஸ் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய்மெண்ட்காக பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கினோம். பிரியாணி வாங்கிட்டு அதுக்கு ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் கிரேவி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். சிக்கன் பிரியாணி செம்ம டேஸ்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வாயை பார்த்துட்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65 இப்போதே சாஃப்டாக இருந்தது. அடுத்தது லாலிபாப் அந்த சாஸோடு தொட்டு சாப்பிட்றது செம்ம கிறிஸ்பி அண்ட் செம்ம டேஸ்டியாக இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதில் கோஸ் கூட கட் பண்ணி போட்டு வச்சுருந்தாங்க. அந்த கோஸ் கூட இந்த சாஸில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, செம்ம எம்மியாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் செரிக்கிறதுக்கு இதுவாகுமேன்னு சொல்லிட்டு லெமன் சோடா ஒன்று ஆர்டர் பண்ணி அதையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெசர்ட் இல்லாமையா ஐஸ்கிரீம் வந்து செம்ம எம்மியாக இருந்தது. அது மேலே வந்து சாக்கோ சிரப்பு, ஃப்ரிங்கிள்ஸ், அதுக்கப்புறம் நட்ஸு இது எல்லாமே தூவி கொடுத்தாங்க. சாக்லேட், அதுக்கப்புறம் பட்டர்ஸ்காட்ச் ரெண்டுத்துலேயுமே அந்த மாதிரி தூவி கொடுத்துருந்தாங்க. செம்ம எம்மி.